மிகவும் பிரபலமான துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா சினிமா துறை தான். அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலயும் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதுல கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா சாருடைய என்ஜிகே படத்தின் பாடல்களை பற்றி ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கு. மேலும் நம்ம அஜித் சாரின் நேர்கொண்ட பார்வை படத்தின் இவருடைய மாசான என்ட்ரி பற்றியும் ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. சரி வாங்க பார்க்கலாம். செல்வராகவனுடைய டைரக்ஷன்ல என்ஜிகே படத்துல நம்ம சூர்யா சார் நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படத்தின் படப்பிடிப்பிற்கு இடையிலேயே கேவி ஆனந்தோடைய டைரக்ஷன்ல சூர்யா நடித்து வந்த படம் தான் காப்பான். இந்த படத்துடைய வேலைகளும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த படத்துல கடைசி நேரத்துல நடிகை பூர்ணாவும் இணைந்து நடித்துள்ளதாக ஒரு சில தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு. அவருக்கு இந்த படத்துல ஒரு சிறிய கதாபாத்திரம் என்பதால இந்த தகவல் அவ்வளவாக வெளியில வரலையாம். பூர்ணாவுடைய நடிப்புல கடைசியாக மிஷ்கினுடன் நடித்த சவரகத்தி அப்படின்ற படம் வெளியாச்சு. அதுக்கப்புறம் இவருக்கு பட வாய்ப்புகள் அந்த அளவு வராததால சிறிய கதாபாத்திரம் என்றாலும் பரவாயில்ல நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காங்களாம். இன்னைக்கு என்ஜிகே படத்துடைய டைரக்டர் அதாவது நம்ம செல்வராகவன் சாருடைய பர்த்டே. இதனால காலையில இருந்தே பல பிரபலங்களும் இவருக்கு இணையதளங்கள்ல வாழ்த்து கூறிட்டு வராங்க. அந்த வகையில தற்போது இந்த படத்தின் ஆடியோ உரிமையை கைப்பற்றிய சோனி நிறுவனம் தற்போது செல்வராகவன் சாருக்கு வாழ்த்து கூறியது மட்டும் இல்லாம சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு மாசான தகவலையும் வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய பாடல்களை இன்னும் கூடிய விரைவில் வெளியிட போவதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் சூர்யா சாருடைய ஒரு மாஸ் புகைப்படத்துடன். இந்த புகைப்படத்துல நம்ம சூர்யா விவசாயி கெட்டப்ல நாக்க கடிச்சிட்டு சும்மா டான்ஸ் ஆடுவது போல இருக்காரு. அப்போ இதை வச்சு பார்க்கையில கண்டிப்பாக இந்த படத்துல ஒரு மாஸ் குத்து பாடல் இருக்குன்னு தான் தெரியுது. ஏன்னா அண்மையில காதலர் தின ஸ்பெஷலாக வெளியான இந்த படத்துடைய டீசர்ல கூட ஒரு சில காட்சிகள் அப்படிதான் இருந்தது. இதே போல கடைசியாக சூர்யா நடிப்புல வெளியான டிஎஸ்கே படத்துல கூட சொடக்கு மேல சொடக்கு போடுது அப்படின்ற பாடல் பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பிச்சு. அந்த வரிசையில இந்த பாடலும் இடம்பெறுமா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுவும் நம்ம யுவன் சாருடைய இசையில இந்த பாடலை கேட்க சூர்யா ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்றாங்க. மேலும் இந்த படத்துடைய அனைத்து பாடல்களும் படக்குழுவால எளிமையாக இணையதளத்துல வெளியிடுவார்களா இல்ல ஆடியோ விழா வைத்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் செய்வாங்களா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா எது எப்படியோ எங்களுக்கு பாடல் வெளியானா போதும் அப்படின்னு சூர்யா ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. சரி, நம்ம அஜித் சாருடைய மாஸ் என்ட்ரி பத்தி பார்க்கலாம். தீரன் பட புகழ் வினோத்துடைய டைரக்ஷன்ல தயாராகி வருது தல 59 படம். இனி அப்படி சொல்றதுக்கு பதிலாக நேர்கொண்ட பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படப்பிடிப்பு தொடங்கிய ஒரு சில நாட்களிலேயே இந்த படக்குழு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் செஞ்சுட்டாங்க. நேற்று வெளியான இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு பல பிரபலங்களும் இணையதளங்கள்ல வாழ்த்து கூறிட்டு வராங்க. இதை தொடர்ந்து இப்போ இந்த படத்துல அஜித் சாருடைய என்ட்ரி பற்றி ஒரு மாஸ் அப்டேட் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, கோர்ட் காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த காட்சியில இவனுடைய பிஜிஎம் வேற லெவல்ல இருக்குமா. இந்த படத்துல மொத்தம் 2 பாடல்கள் 2 பிஜிஎம் இருக்கு. இதுல நம்ம தல அஜித்திற்கு ஒரு பிஜிஎம் இருக்கு அப்படின்னு முன்னாடியே தகவல் வெளியாச்சு. அண்மையில கூட இந்த படத்துடைய பிஜிஎம் வேலைகள் போய்கொண்டிருப்பதாக இந்த படத்தின் இசையமைப்பாளர் யுவன் சொன்னாரு. நேர்கொண்ட பார்வை படத்துல அஜித் சாருடைய மாஸ் என்ட்ரி, என்ஜிகே படத்துடைய பாடல், இந்த இரண்டிற்கும் யாரெல்லாம் அவளா வெயிட் பண்றீங்க அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.